சமீபத்தில் இணையத்தில் பரபரப்பாக விவாதிக்கப்படும் ஒரு நிகழ்வு உலகின் மிகப்பெரிய பாட்காஸ்டரான ஜோ ரோகன் அண்மையில் ஒரு தேவாலயத்திற்கு சென்றதும் அங்கு அவர் அனுபவித்ததுமாகும். இந்த நிகழ்வு ஏற்கனவே ஆன்மீகம் மற்றும் மதம் குறித்து திறந்த மனதுடன் பேசும் ஒருவரின் அனுபவமாகவும் அதிகாரப்பூர்வ மத நிறுவனங்கள் மீதான அவரது கேள்விகளுக்கு மத்தியிலும் குறிப்பிடத்தக்கது. ஒரு பாட்காஸ்டரின் தேடல் இது. நம்மில் பலருக்கு ஜோ ரோகன் என்றால் தெரியும். கலாச்சாரம், ஆரோக்கியம், தத்துவம், அறிவியல் என பல தலைப்புகளில் நூற்றுக்கணக்கான உரையாடல்களை நடத்தியவர். அவர் அடிக்கடி குறிப்பிடுவது மனித அனுபவத்தின் பல்வேறு அம்சங்களையும் மனிதனாக இருப்பதன் அர்த்தத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமாகும். இந்த தேடலின் ஒரு பகுதிதான் அவரது சமீபத்திய தேவாலய பயணமும். தனது பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் இந்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்ட ரோகன் தேவாலயத்தின் அமைதி மற்றும் ஒழுங்குமுறை அவரை கவர்ந்ததாக சொன்னார். மக்கள் ஒன்றாக கூடி பிரார்த்தனை செய்து பாடல் பாடிய காட்சி ஆழமான ஒரு கம்யூனிட்டி ஃபீலிங்கை உருவாக்கியதாக உணர்ந்தார். சொந்தமாகவோ குடும்பத்தோடோ பிரார்த்தனை செய்வதில் இருந்து வித்தியாசமான ஒரு கூட்டு ஆன்மீக அனுபவம் இது என்று கருதினார். அவர் வழக்கமாக மத நிறுவனங்கள் மீது கொண்டிருக்கும் சந்தேகங்கள் மற்றும் கேள்விகள் இருந்தாலும் இந்த பயணம் அவரது ஆன்மீக தேடலில் ஒரு புதிய பரிமாணத்தை சேர்த்தது. I've started going to church every now and again. Yeah? Do you enjoy it? I love it. Yeah. I do too. It's a bunch of people that are going to try to make their lives better, trying to be a better person. And they're trying to, for me at least, the place that I go to, they read and analyze passages in the Bible. I'm really interested in what these people were trying to say, because I don't think it's nothing. இது ஒரு மதத்தின் விதிகள் அல்லது நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்வது அல்ல. மாறாக மனிதர்கள் எப்படி ஒன்றாக சேர்ந்து ஒரு வல்லமையான உன்னத தேவனை நோக்கி தங்கள் நம்பிக்கை மற்றும் நன்றியை வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை காண்பதாகும். ஜோ ரோகனின் இந்த அனுபவம் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை நினைவூட்டுகிறது. There's a lot of atheists and secular people that just like to dismiss Christianity as being foolish. It's just fairy tales. I hear that amongst self-professed intelligent people. It's a fairy tale. I don't know if that's true. I think there's more to it. I think it's history. ஆன்மீகம் என்பது ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் மட்டுமே இருக்க வேண்டியது அல்ல. அது ஒரு தனிப்பட்ட பயணம். ஒருவர் ஒரு மத நிறுவனத்தின் அங்கீகாரத்தை ஏற்காமலும் அதன் சமூகம் மற்றும் அமைதி வழங்கும் அனுபவத்திலிருந்து பலம் பெற முடியும். இன்றைய வேகமான டிஜிட்டல் உலகில் மன அமைதிக்கான தேடல் அனைவருக்கும் பொதுவானது. ஜோ ரோகன் போன்ற ஒரு செல்வாக்குமிக்க நபர் தனது ஆன்மீக குழப்பங்களை ஒப்புக்கொண்டு புதிய பாதைகளில் நடப்பது பலருக்கு ஒரு ஊக்கத்தை தரக்கூடியது. இது நம்மை யாரும் விதிக்கப்பட்ட எல்லைகளுக்குள் ஆன்மீகத்தை தேட வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருந்து விடுவிக்கிறது. முடிவாக ஜோ ரோகனின் தேவாலய பயணம் என்பது மதம் மாற்றம் அல்லது மதத்தை ஏற்றுக்கொள்வது அல்ல. இது ஒரு திறந்த மனதுடன் கூடிய ஆய்வு. வெவ்வேறு பாதைகள் வழியாக ஆன்மீகத்தின் சாரத்தை தேடும் ஒரு நவீன மனிதனின் அனுபவம். அவரது இந்த அனுபவம் நாமும் நமது வாழ்க்கை பயணத்தில் நமக்கு பொருந்தக்கூடிய வழியில் மன அமைதியையும் அர்த்தத்தையும் தேடுவதற்கான ஒரு அழைப்பாகும்.